பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா? அந்த ஊர் ஜனங்க அந்த வாலிபனை பார்த்து சத்தம் போட்டாங்க. என்னடா வேலை பண்ணிருக்க? ஊர் தலைவர் மேல கேஸ் கொடுத்திருக்க? மரியாதை கேஸ வாபஸ் வாங்கு. அவர் எதிர்த்துட்டு இந்த ஊர்ல நீ வாழ்ந்துட முடியுமா? அப்படின்னு மிரட்டினாங்க. அவன் எதை பத்தியும் கவலைப்படல. குறிப்பிட்ட நாள் நீதிபதி அந்த வழக்கை விசாரிச்சாரு. அந்த பையன் கண்ணீரோட நீதிபதி கிட்ட சொன்னான், ஐயா, என் குடும்ப தேவைக்காக நான் என்னோட நிலத்தை இவர்கிட்ட அடமானம் போட்டு கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தேன். பணத்தெல்லாம் கொடுத்துட்டேன். ஆனா இவரு பதிலுக்கு அந்த நிலத்தோட பத்திரத்தை எனக்கு கொடுக்கல அப்படின்னு ரொம்ப வேதனையோட சொன்னான். உடனே நீதிபதி அந்த ஊர் தலைவரை விசாரிச்சாரு. அதுக்கு அவரு, ஐயா, இவன்லாம் என்கிட்ட ஒன்றும் கடன் வாங்கல. அவங்க அப்பா தான் கடன் வாங்கியிருந்தாரு. அது அவரால் அடைக்க முடியல. அதனால இந்த நிலத்தை என் பேர்ல எழுதி வச்சுட்டாரு அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொன்னாரு. உடனே நீதிபதி, அப்படியா, அப்பனா அந்த பத்திரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. பதிலுக்கு ஊர் தலைவரும் ஒரு பத்திரத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தாரு. எல்லாத்தையும் சரி பார்த்த நீதிபதிக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. கடைசியா தீர்ப்புல இப்படி எழுதினாரு, அந்த நிலம் அந்த வாலிபனுக்குரியது. அது மட்டும் இல்ல, இப்படி பொய்யான பத்திரம் தயாரிச்ச அந்த ஊர் தலைவருக்கு ஒரு பெரிய தொகையை தண்டனை தொகையா எழுதினாரு. ஆமாங்க, அவர் தீர்ப்பு இப்படி எழுத காரணம், எல்லாத்தையும் சரியா செஞ்சதா நினைச்ச அந்த ஊர் தலைவர் குறிப்பிட்ட அந்த தேதியை மட்டும் தப்பா போட்டுட்டாரு. ஆமா, அந்த பதிவு தேதியின்படி அந்த பையனோட அப்பா உயிரோடையே இல்லை. செத்தவர் நிச்சயமா அந்த இடத்த அவருக்கு எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுதான் அந்த தீர்ப்புக்கான ரகசியம். என்னங்க, நம்ம வாழ்க்கையில கூட இப்படி பெரிய ஆட்களை சில நேரத்துல நம்மளால எதிர்க்க முடியாது. ஆமா, ஒருவேளை பெரிய ஆட்கள் சொல்றது மனிதனா இல்லாம இருக்கலாம். சூழ்நிலையில கூட நம்ம திகைச்சு போய் நிக்கிறோம். வேத வசனம் என்ன சொல்லுது பார்க்கலாமா? எரேமியா 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். ஆமாங்க, உங்களோட வாழ்க்கையில கடன் என்ற சுமை ஒரு பெரிய பலவந்தனா இருக்கலாம். அல்லது ஏதேனும் போராட்டம் உங்க வாழ்க்கையில பலவந்தனா இருக்கலாம். அல்லது உண்மையிலேயே ஒரு சில நபர்கள் உங்க வாழ்க்கையில பலவந்தர்களா காணப்படலாம். ஆனால் தேவன் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், கர்த்தராகிய இயேசு அப்படிப்பட்டதான பலவந்தருக்கு உங்களை விடுவித்து காத்துக்கொள்வார். அப்புறம் ஏங்க கவலைப்படுறீங்க? God bless you all.